கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அளவிற்கு விசாரணை இருக்கும். கேள்வி துணை கேள்வி என்று அடுத்தடுத்து சரமாரியாக சீமானை நோக்கி கேள்விகளை கேட்பதற்கு காவல்துறை தரப்பிலும் தயாராக இருக்கின்றார்கள். 15 ஆண்டுகளாக இந்த வழக்கினுடைய விசாரணை நடைபெற்று வருவதன் காரணமாக காவல்துறை தரப்பில் ஏற்கனவே சீமான் வழங்கியிருக்கக்கூடிய பதில்கள் அதில் ஏதேனும் மாற்றங்கள் இருந்ததா? 2011-12 முதல் இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு வந்த நிலையில் கடந்த 2023 செப்டம்பர் வரை தொடர்ச்சியாக பலமுறை சீமான் ஆஜராகியிருந்தார், தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்திருந்தார். அந்த கருத்துகள் பதில்கள் தெளிவாக இல்லாத பொழுது அது தொடர்பான கேள்விகளை தற்பொழுது மீண்டும் எழுப்புவதற்கு காவல்துறையினர் திட்டமிட்டிருக்கின்றார்கள். அதே நேரம் நாம் தமிழர் கட்சியினரை பொறுத்தவரை நாங்கள் இங்கிருந்து கலைந்து செல்ல மாட்டோம், சீமானுடைய வாகனம் வெளியேறி செல்லும் வரை இதே இடத்தில் தான் இருப்போம் என்று சொல்லி ஆயிரக்கணக்கான நாம் தமிழர் கட்சியினர் தற்பொழுது அங்கு குவிந்திருக்கக்கூடிய காட்சியும் பார்க்கின்றோம். ஒருவேளை கைது நடவடிக்கை இருக்குமோ என்ற அச்சத்தில் அவர்கள் சூழ்ந்திருக்கின்றார்கள். காவல்துறையினரை பொறுத்தவரை எல்லா வகை நடவடிக்கைகளுக்கும் தயாராகத்தான் இருக்கின்றார்கள் என்று சொல்லக்கூடிய விதமாக காவல்துறையினர் உயர் அதிகாரிகளுடைய நேரடி கண்காணிப்பில் தற்பொழுது இங்கு பாதுகாப்பு நிற்கக்கூடிய காவலர்களாக இருந்தாலும் சரி, காவல் நிலையத்திற்கு உள்ளாக இருக்கக்கூடிய காவல்துறையினர் என்று அனைவருமே உயர் அதிகாரிகளுடைய நேரடி கண்காணிப்பின் கீழே அவர்களுடைய உத்தரவுக்கு கீழ்ப்படிந்து இன்று பிற்பகல் முதலே நேரடியாக காவல் உயர் அதிகாரிகள் அனைவருமே இங்கு வந்திருக்கின்றார்கள், இணை ஆணையர் உள்ளிட்டவர்கள். எனவே காவல்துறையினர் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கவும் தற்பொழுது தயார் நிலையிலேயே இருக்கின்றார்கள். ஆஜராகக்கூடிய சீமான் 50க்கும் மேற்பட்ட கேள்விகளுக்கு பதில் கூறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். வீடியோ பதிவும் செய்யப்பட இருக்கின்றது. சீமானுடைய பதில்கள் எழுத்துப்பூர்வமாக அவர் தரக்கூடிய பதில்களையும் பதிவு செய்ய இருக்கின்றார்கள். காவல்துறையினர் இந்த சம்மனில் ஆஜராகி சீமான் தரக்கூடிய பதில்களை அடிப்படையாக வைத்துதான் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய போகின்றார்கள். ஏற்கனவே 15 ஆண்டுகளாக இந்த வழக்கு விசாரணையின் பொழுது சீமான் தெரிவித்திருந்த கருத்துக்களை எல்லாம் பதிவு செய்து கொண்டிருந்த காவல்துறையினர் சீமான் மீது குற்றம் இருப்பதாக நீதிமன்றத்திலே தங்களுடைய விசாரணை அறிக்கையை வழங்கியிருந்தார்கள். வாதங்களின் பொழுது சீமான் மீது குற்றங்கள் இருப்பதை கண்டறிந்திருக்கின்றோம் என்று ஏற்கனவே கூறிவிட்டார்கள். எனவே இன்று ஆஜராகி இருக்கக்கூடிய சீமானிடம் காவல்துறையினர் பெறக்கூடிய தகவல் என்பது எந்த வகையில் மாறுபட்டதாக இருக்கும்? ஏற்கனவே அவர்கள் குறிப்பிட்டதை போன்று சீமான் மீதான குற்றங்களை உறுதிப்படுத்துவதற்கான மேலதிக சான்றுகளுக்காகத்தான் இந்த சம்மன் அனுப்பப்பட்டிருக்கின்றதா என்ற கேள்வியும் சட்ட நிபுணர்கள் தரப்பில் முன்வைக்கப்படுகின்றது. குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நெருக்குதல் காவல்துறையினருக்கு ஏற்பட்டிருக்கின்றது. நீதிமன்றம் தலையிட்டு இந்த வழக்கின் விசாரணையில், அதாவது ஒரு பாலியல் குற்றச்சாட்டு போன்ற வழக்கு விசாரணையிலே பாதிக்கப்பட்ட பெண் தன்னுடைய புகார் மனுவை திரும்ப பெற்றால் கூட காவல்துறையினர் அந்த புகார் மனு திரும்ப பெறப்பட்டாலும் விசாரிப்பதற்கு தகுதி படைத்தவர்கள் என்று நீதிமன்றம் சொல்லியிருந்தது. உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்களுடைய அறிவுறுத்தல் படிதான் இந்த வழக்கு மீண்டும் மறு விசாரணைக்கு வந்திருக்கின்றது. 2011 குறிப்பிட்ட நடிகை சீமான் மீது ஒரு குற்றச்சாட்டு, திருமண மோசடி செய்துவிட்டார், என்னை நம்ப வைத்து அவரோடு வாழக்கூடிய சூழலை உருவாக்கி இருந்தார், ஆனால் என்னை திருமணம் செய்து கொள்ளாமல் ஏமாற்றி விட்டார் என்று 2011 ஒரு புகார் கொடுக்கின்றார். அந்த புகாரை 2012 திரும்ப பெற்று விடுகின்றார். மீண்டும் 2022 அதே புகாரை மீண்டும் விசாரணைக்கு எடுக்க வேண்டும் என்று அந்த நடிகை சொல்லுகின்றார். அதே நடிகை 2023 வந்து அந்த புகாரை நான் திரும்ப பெற்றுக் கொள்கிறேன் என்று எழுதி கொடுத்து விடுகின்றார் வலசரவாக்கம் காவல் நிலையத்தில். ஆனால் புகார் கொடுத்த அந்த நடிகை வழக்கை திரும்ப பெறுவதாக கூறினாலும் சில முக்கியமான இது போன்ற வழக்குகளில் காவல்துறையை, குறிப்பாக பாலியல் வன்புணர்வு குற்றச்சாட்டு தொடர்பான வழக்குகளில் காவல்துறையினர் புகார்தாரர் மனுவை திரும்ப பெற்றாலும் விசாரிக்க வேண்டும், அதுதான் நீதியின் நடைமுறை என்று உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்திருந்தார்கள். எனவே நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தற்போது ஆஜராகி இருக்கின்றார். சீமானை பொறுத்தவரை இன்று காலை முதலே வழக்கமான உற்சாகம் இல்லாமல் சற்று சோர்வாகத்தான் காணப்பட்டார். அதிலும் குறிப்பாக வலசரவாக்கத்திற்கு வரக்கூடிய வழியில் அவர் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் சாலை ஓரத்திலே வாகனத்தை நிறுத்திவிட்டு காருக்கு உள்ளேயே அமர்ந்திருந்த காட்சிகளை நாம் பதிவு செய்திருந்தோம், அதையும் காட்சிப்படுத்தியிருந்தோம். எனவே சீமான் சற்று தளர்வுடன் சோர்வுடனேயே காணப்படுகின்றார். வழக்கமான உற்சாகம் அவரிடம் காணப்படவில்லை. என்றாலும் சீமானுடன் பல வழக்கறிஞர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்கள் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் தனியார் நட்சத்திர விடுதியிலே சீமானுக்கு இந்த சம்மன் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாக பல அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கின்றார்கள். அவர்கள் தரப்பில் பல சட்ட ரீதியிலாக சீமானுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள் என்றெல்லாம் சொன்னார்கள். அதன் காரணமாகத்தான் சீமான் சேலத்தில் செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது கூட இதுபோன்ற வழக்குகளில் இருவருக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த மனம் சார்ந்த ஒத்திசைவு உள்ளிட்டவற்றையெல்லாம் குறிப்பிட்டு சீமான் செய்தியாளர் சந்திப்பில் பேசியிருந்தார். எனவே சட்ட ரீதியாக சீமான் மீது மேலதிக நடவடிக்கைக்கு காவல்துறை செல்ல முடியாது.